உயரட்டும், நாளைய உலகை இனிதே ஆளட்டும். இனிய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். இந்த நாள் தேசத்து வரைபடத்தில் குறிக்கப்பட வேண்டிய நாள். உலகின் தலை சிறந்த மகிழ்ச்சி ஒன்றை தொடங்குவதுதான். இது இன்றே தொடங்குவது கூடுதல் மகிழ்ச்சி. புதிய உலகம் உங்கள் சேவையே கடவுள். மாற்றம் இன்று முதல். ராகவா லாரன்ஸ் ட்ரஸ்ட் குழந்தைகள் தான் தோளில் தூக்கி சுமந்தவர்கள் இன்று தோழர்களாக வந்து நிற்கிறார்கள். அந்த குழந்தைகளை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம். ஐயப்பன் அண்ட் டீம், ப்ளீஸ் கம். பாதி பேரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பாதி பேரு படிச்சுக்கிட்டே பாட்டு மேல பாக்குறாங்க. எங்க பாதி சம்பளத்துல மாற்றம் என்ற சேவையில எங்க மாஸ்டரோட இணைந்து யாரெல்லாம் கஷ்டப்படுறவங்கள அடையாளம் காட்டுறாங்களோ எங்க மாஸ்டர் அவங்க கூட சேர்ந்து சேவை செய்ய போறோம். எங்க மாஸ்டர் சாப்பிடும் போதும் நல்ல விஷயம் ஆரம்பிக்கும் போதும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாற்றம் என்ற சேவை நல்லபடியா தொடங்கணும்னு நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். உங்கள் கைகளால் நீங்களே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். மாற்றம் போதும் என்ற எண்ணம், தன்னலமற்ற சேவை, சேவையே கடவுள். வாழ்வோம், வாழ வைப்போம். இதுவே எங்கள் தர்மம். எங்கள் வழிகாட்டி KJA. உங்க யாருக்குமே புரியல KJA என்னன்னா கிருஷ்ணா, ஜீசஸ், அல்லாஹ். எங்கள் தாரக மந்திரம் சேவையே கடவுள், சேவையே கடவுள், சேவையே கடவுள். இந்த மாற்றம் பயணத்தின் முதல் சேவையாக நம் நாட்டின் முதுகெலும்பாக இருக்கும் விவசாயிகளின் உயிரை காப்பாற்றும் நோக்கில் எத்தனையோ விவசாயிகள் டிராக்டர் வாங்க வங்கியில் கடன் வாங்கி வட்டி மேல் வட்டி ஏறி உயிரை மாய்த்து கொள்ளும் நிலைமை ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்க என்னால் முடிந்த ஒரு சிறிய உதவி 10 மாவட்டத்தில் இருக்கும் ஏழை விவசாயிகளுக்கு எங்க மாஸ்டரோட சொந்த செலவுல தேடி தேடி போய் கஷ்டப்படுற விவசாயிகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ குக்கிராமம் முதற்கொண்டு எல்லா விவசாயிகளுக்கும் எங்க மாஸ்டரோட சொந்த செலவிலையும் உங்களுடைய சப்போர்ட்னாலையும் அவர் வளர்த்த குழந்தைகளும் நாங்க தேடி சென்ற அந்த டிராக்டரை வழங்க போறோம். எங்க மாஸ்டர் வழங்குகின்ற டிராக்டர் பெற்றுக்கொள்ளும் குடும்பம் தங்களின் குடும்பத்திற்கு பயன்படுத்திய நேரம் போக மற்ற கஷ்டப்படுகிற விவசாயிகளின் விவசாய வேலைக்கு இலவசமாக வழங்க வேண்டும். போதும் என்ற எண்ணம் படைத்தவர்கள் இந்த மாற்றத்தில் என்னுடன் இணைந்து பயணிக்கலாம். இந்த சேவையில் ஒரே ஒரு தலைவன் தான், அந்த ஆண்டவன். நாம் முதற்கொண்டு அனைவரும் சேவகர்களே. இதற்கு உங்களுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் தேவை. ஐ நீட் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ். மாற்றம் இன்று முதல் ஆரம்பம். சேவையே கடவுள். மாற்றத்தில் இணைய விரும்பும் அன்பர்கள் தங்களது விருப்பத்தை கீழ்காணும் வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யுங்கள். 892553535647 8925535649. இப்படிக்கு பக்தன் சேவகன் உங்கள் ராகவா லாரன்ஸ். நன்றி. கரம் கொடுக்க இருவரும் கரம் கோர்த்து இருக்கிறார்கள். நம் கரவொலிகளோடு மாற்றும் குழுவை மேடைக்கு அழைக்கிறோம். ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள், SJ சூர்யா அவர்கள், கண்மணி அம்மா அவர்கள், செஃப் வினோத் அவர்கள், அறந்தாங்கி நிஷா அவர்கள். அன்பை விதைப்பவர், நடிப்பினால் தன் ரசிகர்களை மகிழ்விப்பவர்,
துயரில் இருப்பவர்களுக்கு தோள் கொடுத்து தோழனாய் நிற்பவர், அம்மாவை நேசிக்கும் அன்பு பிள்ளை, ஆண்டவரால் அனுப்பப்பட்ட செல்ல பிள்ளை, உடையில் எளிமை, உள்ளத்தில் உண்மை, உதவுவதில் வெண்மை, நடிப்பில் பெருமை பாராட்டும் கலைஞன், சொல்லியதை செய்வதும் சொல்லாததை செய்வதும் இவரே. ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களை மாற்றம் வேண்டி அழைக்கிறோம். Thank you so much. உங்க அன்புக்கு நன்றி. இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர், மீடியா நண்பர்கள், நான் வளர்த்த குழந்தைகள், என்னை வளைத்த என் தாய், மேடையில் சூர்யா சார், ஷெஃப் வினோத், நிஷா, இதுக்கெல்லாம் மேலே என் தாய்க்கு நிகரான்னு நினைக்கிறேன் என்னுடைய ரசிகர்கள். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த நாள், இந்த மாற்றம்ன்றது பெரிய மாற்றம் எனக்குள்ளே உருவாச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி எல்லா கோவிலுக்கும் நான் ஒரு படம் முடித்த உடனே எல்லா கோவிலுக்கும் போகிறது வழக்கம். கோவில் போயிட்டு வந்த உடனே ஒரு நாள் ஒரு கனவு. அந்த கனவு ஒரு மேஜிக். அந்த கனவு பார்த்தீங்கன்னா, மறுநாள் நான் எழுந்துக்கிறேன், என்னை கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு, ஏதோ சந்தோஷமாக இருக்குது. பட் அந்த வார்த்தைகள் அதெல்லாம் என்னால் மறக்க முடியல. இந்த டைமில் அதை சொல்ல விரும்பலை. கால நேரம் வரும்போது அது கனவு என்னன்னு சொல்கிறேன். அதுதான் இந்த மாற்றத்துக்கு உண்டான காரணம். இது நான் அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், இதை சாதிக்க போகிறேன், மாற்றத்தில் நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட செயலில் காமிக்க விரும்புகிறேன். எனக்கு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதம் வேணும். இன்று முதல் மாற்றம் ஆரம்பம். ஷெஃப் வினோத், எழுந்திருக்க, வாங்க. மாற்றம் அப்படின்னு சொன்ன உடனே, சார் என்ன சார் பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். இல்லை, தேடி தேடி போய் எல்லாருக்கும் ஒரு வாரம் ட்ராவல் மாதிரி போகலாம், கிராமெல்லாம் போய் தங்கி அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு வர போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சொல்லுங்கள் சார், அதோடைய ஃபுட்டு எல்லாமே நான் பண்ணி போடுறேன் சார் அப்படின்னு சொன்னேன். டாக்டர் ஷெஃப் வினோத் நிறைய இடத்துல போயிட்டு ஃபுட் பண்ணுறாரு. இது இப்போ சேவையில் இந்த மாற்றத்தில் சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இது எப்படி சொல்லணுன்னா, கடவுளுக்கு பண்ணுற சேவை தான் இது. ஸோ அந்த சேவையில் நீங்கள் இணைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். இது பார்த்தோன்னே, மாஸ்டர் நிறைய பேர் இணையிறாங்க மாஸ்டர், நானும் இணைஞ்சுக்கணும் மாஸ்டர் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொன்னது. உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் கூட நான் பார்த்துட்ருக்கேன். இந்த ஒரு டிவி சீரியலில் பண்ணிக்கிட்டு ஒரு காமெடியனாக பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வர பணத்தில் வச்சு நீங்கள் போய் நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்க. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாற்றத்தில் சேர்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ மிஷா, உங்களை நம்பி ஒரு சில பொறுப்புகள் ஒப்படைக்கிறேன். அந்த கடவுளுக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்னுடைய நண்பர், கொஞ்ச நாள் தான் ஆச்சு பழகி, ஜிகிர் தண்டா, சீசர் மை பாய். ஒரு நாள் நைட் ஃபோனு, தலைவா எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எங்க இருப்ப, சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லாம் படுக்க போறாதா, இல்லை பேசலாமா அப்படின்னா, சொல்லுங்க தலைவா எவ்வளோ நேரம் வேணா பேசுங்க அப்படின்னா. தலைவா பார்த்தேன் தலைவா, அது என்ன தலைவா பண்றீங்க நீங்க, எங்க பார்த்தாலும் மாற்றம் 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 மாற்றம்னு சொல்லிட்டு இருக்காங்க,
அந்த மாணவ ஊனமுற்றவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது, மற்ற உங்கள் குழந்தைங்கள படிக்க, இத்தனை குழந்தைங்கள நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு 1/2 hour பேசினார் என்கிட்ட. பேசிட்டு, பிரதர் எனக்கு ஒன்று தோணுது பிரதர் அப்படின்னாரு. சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு. நானும் மாற்றத்தில் இணையிறேன் பிரதர் அப்படின்னாரு. வாங்க சார், கண்டிப்பாக வாங்க சார். இதில் என்ன சார் பெரிய, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது பேசுவார்னு நினைக்கவே இல்லை. நான் நினச்சது ஏதோ கூத்து போடுறது பேச போகிறாரு, நான் இங்கே ஷூட்டிங் போனேன் அங்கே ஷூட்டிங் போனேன் இப்படி நடந்தது தினமும் பேசிப்போம். மாற்றத்தில் இணைய போகிறீங்களா சார்? தேங்க்யூ சார் அப்படின்னேன். ஸோ மாஸ்டர், இதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நல்ல பெரிய ஆசீர்வாதம் மாதிரி தெரியுது மாஸ்டர் எனக்கு. ஸோ நானும் இதில் வந்து ஜாயின் பண்ணிடுறேன், நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடுங்க. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன், சார் நீங்கள் வந்து இங்கே சேர்ந்தது எங்கள் பெரிய விஷயம் சார், ஆனால் நான் எந்த கிராமத்துக்கு கூப்பிட்றேனோ வாங்க சார், கஷ்டத்தை போய் பார்க்கலாம் சார். எந்த குப்பத்துக்கு கூப்பிட்றேனோ வாங்க சார், அவங்க எப்படி படுக்கிறாங்க எப்படி தூங்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், எல்லாருமே இறங்கி பண்ணுவோம் சார். நம்ம தூரம் வந்து பார்க்குறதால தான் சார் அவங்களுடைய பெயின் தெரில. இந்த வெயில் காலத்தில் தகரம் வீட்டிலலாம் வளர்கிறாங்க சார் அப்படின்னா. எஸ், நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நான் வர மாஸ்டர்னு சொன்னார் அவர். சினிமாவில் மட்டும் எனக்கு லக்கியான பேர் இல்லை, இது இந்த மாற்றத்துலையும் ஒரு லக்கியான பேராக மாறிடுச்சு. இந்த அன்பு உள்ளத்துக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக கடமைப்பட்டிருப்பேன். எஸ்ஜே சூர்யா சார், தேங்க்யூ ஸோ மச். இங்கே நின்று உருவாக்கி இத்தனை பேருக்கு நான் ஒரு சேவகனாக இருந்து வேலைக்காரனாக இருந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய தாய் கண்மணி. சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. எப்படி நான் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து இப்போ அவங்க ஸ்டேஜில் வந்து நின்று பேசுகிறாங்களோ அந்த மாதிரி என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அவங்க பெருசாலாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, அவங்க எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபேனு. அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் திருக்குறள் மேலே சொல்லிக் கொடுப்பாங்க, உட்காந்து சொல்கிறா அப்படின்வாங்க. என்னம்மா சொல்லு, இதை கற்றுக்கோ, இந்த பாட்டை கற்றுக்கோ அப்படின்வாங்க. சரிம்மா. தர்மம் தலைக்காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பருத்தாலும் கொடுத்தது நான் காத்திருக்கும், அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் தீர்ந்து விடும், உன்னை வாழ விடாதவன் வந்து உன் வாசலை வணங்கிட வைத்து விடும், செய்த தர்மம் தலை காக்கும். ரத்தத்துல ஊறி 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 அப்புறம் எங்க அம்மா வந்து சின்ன வயசுல எல்லாருக்கும் சொல்லுவாங்க, என் புள்ளிய நான் எம்ஜிஆர் மாரி, என் தலைவன் எம்ஜிஆர் மாரி நான் வளர்த்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு. ஊரில் இருக்கிறவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்களாம். ஆமாம், இவருக்கு இருக்கிற கலருக்கும் அவருக்கு இருக்கிற கலருக்கும் எம்ஜிஆர் வளர்த்து காமிக்கிறாங்களான்னு. நான் கலரில் எம்ஜிஆரையும் இல்லையோ, ஆனால் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்ததில் எம்ஜிஆரில் ஒரு துளியை வாழணும்னு ஆசைப்படுறேன். எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து சின்ன வயசில் பிரெயின் டியூமர் வந்து விட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன், இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன். ஸோ இந்த சேவையை வந்து எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள், இந்த சேவையை நாளையிலேருந்து தொடர்றேன். நம்ம இவ்வளோ பண்ணுறோன்னா இதுக்கெல்லாம் என்னுடைய தம்பி, என்னுடைய ஒய்ஃபு, என்னுடைய தம்பியுடைய குட்டி, அவங்க ஒய்ஃபு, வீட்டில் எல்லாருமே வந்து இதை நீங்கள் பண்ணாதீங்க, ஏன் இவ்வளோ காசு எடுத்துகிட்டு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் என்னால் பண்ண முடியாது. ஆனால் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு உதவியாக இருக்காங்க. சீக்கண்ணா நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த டைமில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே அதிகமாக பேச விரும்பலை, சொல்கிறத விட செயலில் காமிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதம். மாற்றம் இன்று முதல் ஆரம்பம். யார் வேணால் வந்து சேருங்க, மாற்றத்தை உருவாக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இந்த டிராக்டர் வாங்கி கொடுத்ததில் ஒரு சிறு அளவு உதவி செய்த சக்திவேல் அவர்களுக்கு மாஸ்டர் அவர்கள் சிறு மரியாதை. டிராக்டர் வாங்கலாம், ஒரு டிராக்டர் எவ்வளோன்னு கேட்டேன். அப்புறம் அந்த கலப்பு பின்னாடி வெறும் டிராக்டர் மட்டும் கொடுத்தா பார்த்தாது, அந்த கலப்பையும் சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னாங்க. மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டேன். ஒரு 10 லட்ச ரூபா கிட்ட வரும் சார் அப்படின்னா. கம்மி பண்ணால் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா. சரிங்க சார், அதெல்லாம் சேர்த்தா ஒரு
கம்மி பண்ணால் கூட 9 ரூபா எல்லா இடத்துலையும் வாங்கலாம் சார் அப்படின்னா 8 ரூபா 8 ரூபா 9 ஒரு கோட்டு கொடுத்தாங்க. ஆனால் சார்கிட்ட போய் கேட்கும்போது ஒவ்வொரு டிராக்டருக்கும் நான் 10,000 ரூபா கம்மி பண்ணுறேன் சார், நானும் இந்த சேவையில் இணைஞ்சிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 50 ரூபா 10 டிராக்டருக்கு அப்படின்னா அந்த பணத்தை நான் இன்னொரு குழந்தைங்களுக்கு உதவி செய்யலாம். ஸோ நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உணவும் மனமும் ஒரு சேர உருவாக போகும் மாற்றம் அமைப்பிலிருந்து செஃப் வினோத் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அம்மா உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம்மா. இதுக்கு வந்து கருவே நீங்கள் தான். அண்ணாவோட விஷனை வந்து உருவாக்கின அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்தல எல்லாரும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம யாரோ ஒருத்தங்க போட்ட விதையிலேருந்து தான் நமக்கு வந்து சில நாலேஜ் நம்மளுக்கு வரும், சில டிசிப்ளின் வரும். அது வந்து லாரன்ஸ் அண்ணங்க வந்து அவங்க அம்மா கிட்ட வந்துங்க அது ஆத்மார்த்தமாக சொல்கிறாரு. லவ் யூம்மா, தேங்க்ஸ்மா, தேங்க்யூண்ணா. ஆக்சுவலி எனக்கும் லாரன்ஸ் அண்ணாக்கும் ஒரு பெரிய ஒரு நட்பு இருக்குது ரொம்ப வருஷமாக. நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய புரட்சியை ஐ வுட் சே. அதுக்கு வந்து அண்ணனோட சப்போர்ட் வந்து பெரிய லெவலில் இருந்தது. அதில் நான் அப்போ சின்ன பையன், அப்போ ஒரு ஐ திங்க் ஸோ ஒரு 5-6 இயர்ஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல போயிட்டு நான் மெரினா பீச்சில் அண்ணனை பார்த்தேன், மாஸ்டரை பார்த்தேன். அப்போ வந்து இவங்களோட மேனேஜர் தான் ஒருத்தர் நம்ம மீட் பண்ண வாய்ப்பு கிடச்சிது. டைரெக்டாக மீட் பண்ண முடியல சார். அப்போ வந்து நான் ஒரு ஷெஃப்பு சார், இவ்வளோ பெரிய ஒரு முயற்சி இருக்குது. நான் கொஞ்சம் சுமாராக படிக்கிற பையன், எனக்கு எதுவும் பெருசாக தெரியாது. நான் வந்து ஏதாவது இதில் பங்கெடுத்து ஏதாவது இதோட வெற்றிக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் ஆத்மார்த்தமாக அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணேன். அவர் என்ன நினச்சாரோ தெரியல, மேனேஜர் நம்பர் மட்டும் வாங்கிட்டு நான் சொல்கிறேன் போப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. பிஸியாக இருந்தாங்க பயங்கரம். அப்புறமா ஒரு நாள் வந்து ஜல்லிக்கட்டு நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மேனேஜர் சார் ஆஃபீஸ்லேருந்து சாரோட ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் கூப்பிட்ருந்தாரு. லாரன்ஸ் மாஸ்டர் வந்து ஷெஃப் உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. சரி, எனக்கு ரொம்ப ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். சார் வந்து பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப 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 நர்வஸாக தான் போனேன் அவரோட ஆஃபீஸ்க்கு ஆக்சுவலி. அப்புறம் வந்து சார் சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு சக்ஸஸ் மீட் ஒன்று பண்ண போகிறோம் ஷெஃப் அப்படின்னாரு. அப்போ வந்து நான் ஒரு பெருசாக வந்து ஒரு கேக் ஒன்று பண்ணலாம் சார், ரொம்ப ஒரு கொண்டாடும் விதத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் சார், இது பெரிய ஒரு எஃபர்ட் அப்படின்னு. சார் வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஒரு உறுதுணையாக இருந்த மாஸ்டர் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. தட் இஸ் ஒன் திங். இப்போ வந்து மாற்றம் வந்து ஒரு பெரிய முயற்சி மாஸ்டர் சார். அதுக்கு வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் நான் வந்து சார்கிட்ட அணுகியிருந்தேன், அவங்க டீம்கிட்ட. நான் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் இந்த இனிஷியேட்டிவ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து முக்கியமாக வந்து என்ன நினைக்கிறேன்னா, உணவுங்கிறது வந்து நாவின் சுவை அறிந்தது தான் சமையல். நம்ம வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே சுவையான உணவு சாப்பிட்ருக்கலாம், நான் சாப்பிட்ருக்கலாம், இங்கே இருக்கிற எஸ்ஜே சூர்யா சார் சாப்பிட்ருக்கலாம், நிஷாக்கா. அங்கே வில்லேஜில் ஒரு குக்கிராமத்தில் வந்து அந்த நாக்கு வந்து அந்த சுவையை வந்து குழந்தையிலேருந்தே பார்க்காத ஒரு சூழலில் வளர்ந்த ஒரு மக்கள். நான் மாஸ்டர் சார்கிட்ட போய் பார்த்து பேசும்போது மீட்டிங்கில் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கலாம் சார் அனுபவத்தில், பட் குழந்தைங்களுக்கு அந்த சுவையான உணவை என் கையால் சமைச்சு கொடுத்து அவங்கள வந்து மகிழ்விக்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் சார் ஆஸ் அ ஷெஃபா அப்படின்னு சொன்னேன். உடனே அண்ணன் சொன்னார், மாஸ்டர் சொன்னார், சரி ஷெஃபு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிடலாம், வி வில் பி வித் யூ அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணார். ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் மாற்றம் அண்ட் த என்டையர் யங்ஸ்டர் கம்யூனிட்டி ஃபேன்ஸு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வணக்கம் என் சைட்லேருந்து. ஏன்னா எல்லாரோட ஒரு டீம் எஃபர்ட்டு தான். 1000 பேர் சேர்ந்தால் தான் தேர் இழுக்க முடியல, அது மாதிரி இங்கே ஒரு 1000 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு பெரிய ஒரு முயற்சிக்கு எல்லாரும் உறுதுணையாக வந்து நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. லவ் யூ ஆல். தேங்க்யூ லாரன்ஸ்ண்ணா, தேங்க்யூ, லவ் யூ சார்.
நிஷா மாற்றம் குழுவில் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி. அறந்தாங்கி நிஷா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாரன்ஸ் அண்ணா முதல் முறையா பேசும்போது பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நேரா போய் உட்கார்ந்தோம். போய் முதல் முறையா உட்காரும் போது அவர் ஒரு நடிகராகவும் நான் அவரை பார்த்ததில்ல, நம்ம திரைப்படத்துல பார்த்துருக்கோம்ல, அப்படிதான் போய் நான் உட்கார்ந்தேன். ஒரு 5 நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருப்போம். அதுதான் உடன்பிறப்பு மாதிரி. ஆக்சுவலா 2 பேருமே அப்படிதான் இருக்கும். அந்த போட்டோ எடுத்து போய் எங்க அம்மாட்ட காமிச்சேன். நான் பெத்த பிள்ளை மாதிரியே இருக்கேடி பண்ணாங்க. அம்மா அவர் நீங்க பெத்த பிள்ளை இல்ல, இந்த உலகத்துல எல்லாரும் பெத்த பிள்ளை மாதிரி தான் அவர் இருக்காரு. அது கண்மணி அம்மா வந்து உலகத்துல எல்லாருக்கும் அவர் பிள்ளை அப்படின்னு ஒப்படைச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல. அது மாதிரி 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். மாற்றம் நிறைய சொல்லுவாங்க, மாற்றம் ஒன்றுதான் மாறாத வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தினால் நிறைய விஷயம் மாறப்போகுது, அதுதான் உண்மையான விஷயம். பேசும்போது நிறைய பேச ஆரம்பிச்சோம். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது அண்ணா கிட்ட இருந்து வந்த முதல் வார்த்தை விவசாயம் முதல்ல ஹெல்ப் பண்ணணும்டா, விவசாயிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் யாருமே திரும்பி பாக்குறது இல்லையோ என்னவோ தெரியல. பெருசா அவங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியாது இல்ல. நாங்கெல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். நிறைய கடன் பிரச்சனை, நிறைய ஒண்ணும் இல்ல. நீங்க கிராமங்கள்ல போய் தெருவோரத்துல ஒரு கீரை கட்டி எவ்வளவுன்னு கேட்டா 10 ரூபான்னா அந்த பாட்டி 1/2 மணி நேரம் திருட்டு போவான். 10 ரூபாயான்னு. ஆனா கண்ணாடி ஷோரூம்ல வச்சிருந்தா எவ்வளவு வேணாலும் கொடுத்து வாங்கிட்டு போவோம், அது வேற பிரச்சனை. ஆனாலும் கிராமங்கள்ல இன்னமும் கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதற்கு ரொம்ப அழகா ஒரு மூலதனமா அந்த டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது விவசாயிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த உலகத்திலேயே வெளுக்கக்கூடாத சாயம் 2 இருக்கு. நம்ம துணி சாயம் வெளுத்துருச்சுன்னா போட முடியாது, விவசாயம் வெளுத்துருச்சுன்னா நம்மளால சத்தியமா வாழ முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். சோ விவசாயத்துக்கு ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி அண்ணனுக்கு இந்த விஷயம் தோணுச்சு, முதல்ல விவசாயிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா, கிராமமா போகணும், எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும், அதற்கு நீங்க எல்லாம் கூட இருக்கணும். அண்ணா கூட நாங்க எப்பவுமே அங்கதான் இருக்கோம். ஏன்னா நாங்களும் கிராமத்துல இருந்து வந்தவங்க தானே. அதனால இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு திரும்ப கோடி விஷயம் கொடுப்பாங்க. அது சத்தியமான உண்மை அது. அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, விவசாயிகளுக்கு மட்டும்தான் மாற்றம் உதவி செய்ய போகுதா அப்படின்னு கேட்டேன். இல்லடா, அடுத்து இன்னொரு விஷயம் அப்படின்னாங்க. அது என்ன விஷயம்னு, கல்வி வந்து வேணும், கண்டிப்பா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையிலேயே பயங்கர ஷாக்கா இருந்தது. எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்னு. அது குறிப்பா அவர் வளர்த்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்ததே கல்வி மட்டும்தான். வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லுவான். வள்ளுவன் ஏகப்பட்ட குறள் எழுதியிருக்காரு. அதுல ஒரு குறள் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தகன்னா வள்ளுவன். இந்த குறளை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே துணை கால் இருக்காது. வள்ளுவன் ஏதாவது ஒரு விஷயத்த சும்மாலாம் வைக்க மாட்டான். இந்த குறள்ல ஏன் துணை கால் வைக்கலன்னா, நீ படிப்புன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா உனக்கு யாருடைய துணையும் இல்லாம தனியா நிக்கலாம், அதுக்காகவே நீ படிச்சுட்டு போன. எனக்கு தெரிஞ்சு லாரன்ஸ் அண்ணா ஏன் துணையே உனக்கு தேவையில்ல, நீ படிச்சுனா நீ யாருடைய துணையும் இல்லாம நிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கல்விங்கிற ஒரு விஷயத்த மாற்றத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளவுதான். நான் விவசாயம் கல்வியான்னு கேட்டேன். அது எப்படி, அடுத்து மருத்துவத்திற்கும் நான் ஏதாவது உதவி செய்யணும்னு எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது. இவ்வளவு அடுக்கடுக்கா கொண்டு வர்றீங்களே, மருத்துவம் இன்னைக்கு கண்டிப்பா தேவைப்படுதுங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்ல சாப்பாடா, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட். நான் ஃபாஸ்ட் ஃபுட்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பயம் வரும், ஃபாஸ்டா போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்துட்டே இருக்கும். அவன் இப்படி மேல ரைஸை தூக்கி போடும் போது நான் மேல பார்ப்பேன், பாட்டி இருக்கியா கூப்பிடுறியா அப்படின்னு. எனக்கு அந்த பயம் எல்லாம் இருக்கும். நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம், நம்ம எப்படி வாழ்றோம், இதை விட பெரிய குடும்பம். நேத்து கோவிஷீல்டை பத்தி ஒரு விஷயம் வந்தது. எங்க மாமியார் எனக்கு போன் பண்ணது, நீ கோவிஷீல்டு தானே போட்ட. ஆண்டவா, இந்த நேரம் பார்த்து நீ போன் பண்றீங்கன்னு அவ்வளவு பயம். மருத்துவம் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வளரக்கூடிய பிள்ளைகள், குழந்தைங்களுக்கெல்லாம் சுகர் இன்னைக்கு இருக்கு. நாம ஒரு காலத்துல உணவே மருந்துன்னு சாப்பிட்டோம். இன்னைக்கு உணவை மருந்து மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு அளவுதான் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஹார்ட் பேஷண்ட் வருது, சுகர், ஏகப்பட்ட விஷயங்கள். கேன்சர்னா எனக்கு சின்ன பிள்ளைல தெரியவே தெரியாது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப சகஜமா பாக்குறோம். இப்ப ஒரு 100 குழந்தைகள்ல 4 குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ண போறோம், எப்படி இந்த சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா மாற்ற போறோம் அப்படின்னு தெரியல. நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இயற்கையான உணவை உண்பதற்கு நிறைய பெரியவங்க இருக்கீங்க, சொல்லிக் கொடுங்க. பத்திரிகையாளர்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் வெளியில நிறைய இடங்கள்ல சொல்லுங்க. சோ மருத்துவம் ரீதியாக லாரன்ஸ் அண்ணா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நானும் ரொம்ப கேட்டேன். முடியாத குழந்தைகள், வசதி இல்லாத குழந்தைகளுக்கு அங்கேயும் தேடி தேடி போய் அந்த மருத்துவ உதவியை நான் பண்ண போறேன்டா, என்னுடைய குழுவா நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கல்வியாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், தேடி 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 உதவி செய்வோம்.
பெரியவங்க சொல்லுவாங்க, நீ ஒரு கை நீட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்து பார், அங்கே இரு கை உன்னை கடவுளாக வணங்கும்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட வாங்கின எத்தனையோ பேர் இன்னைக்கு அவரை தெய்வமா தான் பாக்குறாங்க. அதுவும் குறிப்பா என்ன மதிச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பொறுப்புகள் நான் உனக்கு கொடுப்பேன், இறைவனுக்கு பயந்து அதை ஒழுங்கா பண்ணணும்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணா கண்டிப்பா நான், ஏன்னா இப்ப வரைக்கும் நாங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ, நான் பட்டிமன்ற பேச்சாளர், விஜய் டிவில வேலை பார்க்கிறோம், அதுல இருக்க வருமானத்தை வச்சு ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அப்படின்னு இல்லடா, அதுவே போதும், ₹1 கொடுத்தாலும் அது மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லி ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் அண்ணா. எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும். நிறைவா நான் ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடுறேன். பணம் காசு கொடுத்துதான் உதவி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. தானத்தில் சிறந்த தானம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அன்னதானம் சொல்லுவாங்க, பணம் கொடுத்து என்ன தானம், ரத்த தானம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் தானத்தில் சிறந்த தானம் நல்ல வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு தானமா கொடுங்க. அதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தானம். நீ நல்லா பண்ற, நீ நல்லா இருக்க, நீ சூப்பரா இருக்க. நான் அந்த வெள்ளத்துல எல்லாம் அந்த நம்ம உதவி பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கே ஒருத்த மெசேஜ் ஒரு மீம்ஸ் அனுப்பிச்சிருந்தான், ஆஹா அறந்தாங்கி நிஷான் பார்த்தா ஆயா தாண்டா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்குன்னு. ஏண்டா இதுக்காக நான் என்னோட ஃபுல் மேக்கப்லயா போய் நிக்க முடியும்? அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது அவர்கள் மனதை காயப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தாதீங்க. அதை நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுட்டு, இந்த மாற்றம் இனி உலகம் முழுக்க யாருக்கும் ஏமாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க எல்லாருமே லாரன்ஸ் அண்ணாவை ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவருக்கு வாழ்த்து கொடுக்கணும். ஏன்னா இந்த வயதுல இவ்வளவு ரசிகர்களை சம்பாதிச்சது மட்டும் கிடையாது, எத்தனையோ குடும்பங்களை சம்பாதிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி நாங்கெல்லாம் டிவியில பார்த்து வியந்த எஸ்ஜே சூர்யா சார் ஒரு மிகப்பெரிய நடிகர், எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு இயக்குனராகி இன்றையோடு 25 வருடம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இயக்குனரா நடிகரா எத்தனையோ விஷயங்கள் சாதிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் மாற்றத்துல இணைஞ்சு நானும் ஏதோ ஒரு மாற்றம் என்னால செய்ய முடியும்னு நிரூபிக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி, வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி எல்லாரும் மாற்றத்துல இருப்போம். இனிமே யாருக்கும் ஏமாற்றம் வராத அளவிற்கு பார்த்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். டிவி சீரியல்ல ஒரு காமெடி நடிகராக வந்து பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். நிறைய டிவிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன் இவங்க பேசுகிறத பார்த்து. என்னங்க ஒரு எம்எல்ஏ ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. எம்எல்ஏனா அரசியல் நினச்சிடாதீங்க, கோத்து விட்றாதீங்க தலைவா, இது ஒன்லி சேவை மட்டும்தான். ஸோ நீங்கள் பண்ணுற அந்த சேவையை பார்த்து, இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்து, உங்ககிட்ட நான் ஒரு டிராக்டர் கொடுக்குறேன், உங்கள் ஊரில் வச்சு, உங்கள் ஊரில் அந்த டிராக்டரை வைக்கணும். அந்த டிராக்டரை நீங்கள் யாரெல்லாம் ஊரால் பயன்படுற மாதிரி வைக்காதீங்க. எத்தனை விவசாயிங்க வேணுமோ அத்தனை விவசாயிங்க தினமும் எடுத்துகிட்டு போட்டு பயன்பாட்டுக்கு வந்துட்டோம். அதை பார்த்துக்கிற பொறுப்பு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பத்திரிகையாளர்கள் நன்றி. தேங்க்யூ சகோதரி. கிட்டத்தட்ட கோப்பை மாதிரி தான் பேசிட்டு போனீங்க. ஸோ மாற்றத்தையும் வேகமா அவங்க மாற்றி வைப்பாங்க அப்படிங்கிறத நான் அறந்தாங்க நிஷா, நீங்க என்னங்க பிடிச்சு பட்டையை கிளப்புறீங்க? உங்க பேச்சு பயங்கரமா இருக்கு. உண்மையாவே ஒரு பெண் வந்து உண்மையாவே நீங்க லாரன்ஸ் மாஸ்டர் தங்கச்சி அப்படின்னு சொன்னா உடன்பிறவா தங்கச்சி தாங்க. உண்மையாக அந்த எண்ணமும் உணர்வு இருக்கு. உண்மையா மாஸ்டர் செய்யக்கூடிய பல சர்வீஸ்கள்ல உங்களை முக்கியமான பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா அவங்க வந்து சூப்பருங்க நீங்க. அப்புறம் அவரு ஷெஃப் சாரு, அவரும் ரொம்ப சந்தோஷம். அந்த டிராக்டருக்கு உதவி பண்ண அவரும், அந்த எல்லாரும் மனசும் தாங்க, அவ்வளவுதாங்க. ஒருத்தர் உதவி செஞ்சீங்கன்னா அவ்வளவுதாங்க. ரொம்ப 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 சந்தோஷம். நான் இன்னும் பத்திரிகையாளர்களை நான் ரொம்ப நாளாக சந்திக்காமல் இருக்கிறேன். நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன். நான் ஒரு 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 நம்ம ஜேர்னி ஒன்று பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரெஸ் மீட்டில் உங்களை நான் தனியாக சந்திக்கிறேன். அந்த நாட்களில் நம்ம நிறைய வேறு சில விஷயங்கள் நல்லா பேசுவோம். இன்று மாற்றத்தின் நாள், மாஸ்டருடைய மாற்றத்தினால், அந்த மாற்றத்தில் நம்ம எல்லாரும் செஞ்சு எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய மாற்றத்தை, அதாவது இது வந்து ஒரு பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக போகுதுன்னு மட்டும் எனக்கு தோணுது மாஸ்டர்ஜி. உண்மையாக ஒரு பெரிய லெவல்ல இது வந்து அந்த மாற்றம் உருவாக போகுது. ஏன்னா ஐடியா இஸ் த கீ. அந்த ஐடியா பெருசா வரப்போகுது. அது ஒரு அந்த நாள்ல நான் இன்னும் நிறைய அவரை பத்தி நான் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அது வேற லெவல். ஓகே, சூப்பர் மாஸ்டர்ஜி, தேங்க்யூ. ஏதோ நீங்க
இந்த நாள் நல்ல நாள்னாலும் இது வந்து இன்னைக்கு வேற ஒரு ட்ரிப்பில் இருக்குது. இதில் வந்து நம்ம சினிமாவை இன்னைக்கு சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா சினிமாவிலேருந்து தான் நம்ம வந்தோம். பட் ரைட்டு, சினிமா ஒரு உழைப்பு. அது இன்னைக்கு இந்த நாள் ஒரு 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 நல்ல ஒரு பியூரா ஃபீல் ஆகுது. ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய மாற்றத்தின் ஆரம்பத்தின் தொடக்கமாக எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். நீங்கள் வந்து ஒரு சின்ன பாதை ஓரமாக நிற்கல, நீங்கள் ஒரு பெரிய புதிய பாதையை போட்டு கொடுத்துருக்கீங்க. உங்களால் இன்னும் நிறைய பேர் இந்த மாற்றத்தில் சேருவாங்கன்ற நம்பிக்கையும் இருக்குது. இந்த மாற்றம் இன்னும் பெரிய அளவு கண்டிப்பாக உங்கள் மூலமும் நடைபெறும். அடுத்ததாக விவசாயம். அண்ணா வளர்த்து விட்ட குழந்தைங்க வந்து மேலே நின்று எப்படி சொன்னாங்களோ அதே போல தான் ஒரு கிராமத்தில் இருந்தாலும் ஒரு ஏணி எப்படி கிடைக்கும், அந்த ஏணிப்படியை பிடிச்சி எப்படி மேலே ஏறலான்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சிட்டு இருந்தோம். நேற்று வந்து அண்ணன் நின்று பேசும்போது எனக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசணும் எப்படி என்னன்றது ஒன்றும் புரிதலே இல்லாமல் தான் வந்து நின்றுட்டு இருந்தோம். ஆனால் திருத்துப்புன்னு இன்னைக்கு வாங்க உங்களுக்கு தரோன்னு சொல்லும்போது அதை ஒரு மிகப்பெரிய பிரமிப்பாக தான் இருக்குது. நினச்சி பார்க்க முடியாத ஒரு பிரமிப்பு. கண்டிப்பாக அதில் கண்டிப்பாக எனக்கு சேர்றதை கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக நானும் வந்து அதில் இணைஞ்சு செய்வேன். அதில் இன்னைய முதல் நாளில் நானும் இங்கே நிற்கிறேன்றதே எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய கண்டிப்பாக அது ஒரு வெற்றியாக நினைக்கிறேன். மனதார நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ணனுக்கு. சாரி, நடுவில் வந்து பேசுறது சாரி. உங்களுக்கு கொடுக்குற இந்த டிராக்டர் இருக்குல்ல, எப்படி படிப்பை கொடுத்தனோ அந்த மாதிரி அந்த படித்த பசங்க இப்போ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் டிராக்டர் ஓட்டிக்கிங்க, உங்கள் குடும்பத்துக்காக சம்பாதிங்க. மீதி இருக்கிற டைமில் மற்ற விவசாயிங்க வந்து கேட்டால் அவங்களுக்கும் நீங்கள் ஃப்ரீயாக டிராக்டர் இதுதான் என்னோட கட்டாயமாக நேற்று வந்து சார் வந்து நேற்று இது மாதிரி டிராக்டரெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. வந்து கேட்ட உடனே தரேன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்காரர் இறந்துட்டார். பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன்தான். அண்ணனும் அப்பாவும் தான் என்னை பார்த்துக்கிறாங்க. சார் உதவி பண்ணுறது தெரிஞ்சு வந்து கேட்ட உடனே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. உங்களோட நன்றியும் சாருக்கும் ரொம்ப நன்றி. சரிங்க. உலகிற்கே உணவளிக்கும் தொழில் விவசாயம். விவசாயம் தொழில் அல்ல, மனித குல உயிர். இந்த மாற்றம் அங்கு போயிட்டு